இன்ஸ்டாகிராம் ரீசெண்டாக நான் இந்த வீடியோ பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வர அந்த ஷட்டர் எஃபெக்ட்டை CapCut யூஸ் பண்ணி மேக் பண்ண எப்படி இருக்குன்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோட அவுட்புட் வந்து நான் எண்ணில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இதோட மேக்கிங் வந்து எப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட் எங்கள் CapCutல போய்ட்டு உங்கள் பிக்சரை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 0.3 to 0.5 செகண்ட்ஸ் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இன் அனிமேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் ஸ்லைட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அனிமேஷன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் மாதிரி இருக்கும். இது எந்த அளவுக்கு நீங்கள் லென்த்தாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அனிமேஷன் ஸ்லோவாக இருக்கும். அது நீங்கள் எந்த அளவுக்கு ஷார்ட்டாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அனிமேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அனிமேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள போயிட்டு ஃபேட் அவுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே லிவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டிக் ஐக்கான் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் அனிமேஷன் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் அடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீழே ஓவர்லைன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சேம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 0.3 to 0.5 செகண்ட்ஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த வீடியோவோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ண மாதிரி அனிமேஷனில் போயிட்டு ஸ்லைட் டவுன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் அனிமேஷன் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிஸ்பிளேல பண்ணுற மாதிரி ஒரு படிக்கட்டு டைப்பில் வந்து பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் அனிமேஷன் கிடைச்சிரும். ஸோ இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். சரிங்க சார்.